என்னப்பா ரொம்ப நாளா அழகானா? வயக்காட்டுல வேலை இருந்துச்சு, அதே வரும். சரிப்பா கொண்டு வரேன். என்னடா தம்பி வேலைக்கு போகாம இந்த பக்கம் வந்திருக்க? அதிசயமா இருக்கு. அது என்ன கேட்டியடா விஜய்? என் பையன் நம்ம பள்ளிக்கூடத்தில் 5ஆவது படிக்கிறாங்க. அவர் பள்ளிக்கூடத்துக்கு வரதில்லை சொன்னாங்க. அதன் டீச்சர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு விட்டாங்க. ஃபோனில் பேச பள்ளிக்கூடத்துக்கு நேராக வாங்கன்னு சொன்னாங்க. அதன் வந்து வேலையும் போச்சு, கூலியும் போச்சு. என்னடா விவரம் தெரியாத ஆளா இருக்க? நம்ம சம்பாதிக்கிறதே நம்ம பிள்ளைகளை வளர்க்கறது தானே. நீ படிக்க வேண்டிய வயசுல உன் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியா இல்லையா? எனக்கு கவனிக்காம இல்லையா? உன் பிள்ளைகளுக்கும் உன் நிலைமை தான். வரும் வருஷம் முழுவதும் உழைத்து அடுத்து அடுத்த வாழணும். சிறு வயசுல இருந்தே பிள்ளைகளை நாம கவனிக்காம விட்டோம்னா பெரியவனாகி நாட்டு நடப்பு புரிஞ்சுக்காதனாகவும் கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து வாழ்க்கையை வீணாக்குவார். நமக்கு பணமும் முக்கியம், பிள்ளைகளோட வாழ்க்கையும் முக்கியம். போய் நீ டீச்சரை பாருப்பா. என்ன நான் சொன்னது புரிஞ்சா? இந்த டீச்சரை போய் பார்த்துட்டு போறேன். என் தம்பி 2 டீ போடுறான். என்னப்பா ரொம்ப நாளா அழகானா? வேலைக்கு போயிட்டு வரமுடியல. வாடா மாணி, ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க, கிரவுண்ட்ல போய் விளையாடலாமா? சந்தோஷ், நீ என்ன சொன்ன? லீவுக்கு பள்ளிக்கூடத்துல விளையாடலாம்னா கூப்பிட்ட. நான் வரலடா. பள்ளிக்கூடத்துல விளையாட என் அப்பா அம்மா அடிப்பாங்கடா. உனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோ. பள்ளிக்கூடம் இது மாதிரி, ஏன் இன்னும் சொல்ல போனா கோயில் மாதிரி. பள்ளிக்கூடத்தை நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும்டா. பள்ளிக்கூடத்துல போய் மரங்கடியில உடைக்கிறது, கண்ட பேப்பர்களை வீசுறது, இதெல்லாம் செய்யக்கூடாதுடா. பள்ளிக்கூடத்தை நம்ம தான் சேதாரம் பண்ணாம பார்த்துக்கணும்டா. அடுத்த பருவ தேர்வு வரும், விடுமுறை விட்டு வந்து பார்த்தா பாட்டிலாகவும் பேப்பர்களாகவும் இருக்குதுன்னு டீச்சர் சாரெல்லாம் சங்கடப்படுறாங்க. இவையெல்லாம் நம்ம தான் நடக்காம பார்த்துக்கணும்டா. நீ நல்ல விஷயம் தாண்டா சொல்லியிருக்க. பள்ளிக்கூடம் போய் சொத்து தானே. பள்ளிக்கூடத்தை நம்ம டீச்சர் சார் வந்து காவ காத்துக்கிட்டு இருப்பாங்க. பள்ளிக்கூடத்தை நம்ம தானே சுத்தமா வச்சுக்கணும். சரி வாடா போலாம். அண்ணா 2 காஃபி. என்னப்பா ரொம்ப நாளா அழகானா? இல்லைண்ணா, வீட்டில் வேற வேலையா இருந்துச்சு, அதனால தான் வரல. என்ன ஸ்ரீ, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பூர்ணா. நேற்று பள்ளிக்கூடத்தில் பார்வையாளர் இருக்கணும்னு என் மகன் சொன்னான். நேற்று பள்ளிக்கூடத்தில் பார்வையாளர் இருக்கணும்னு என் மகன் சொன்னான். நீ போனியா அங்க? எனக்கு வேலை இருந்துச்சு, அதனால நான் போகல. பார்வையாளர் தினத்துக்கு போனில சார் டீச்சர் என்ன சொன்னாங்க சொல்லிச்சுட்டு இந்த கலிகாலத்துல நீ கொஞ்சம் கூட விவரமே இல்லாம இருக்கிறியே. நம்ம கணவர் எல்லாம் வேலைக்கு போறாங்க. அவங்களால பார்வையாளர் தினத்துக்கு போக முடியாது. நம்ம வாழ்க்கைக்கு பணமும் முக்கியம் தான். அவர்கள் போக முடியாது, நம்ம தான் போகணும். மாணவர்கள் வீட்டில் ஹோம்ஒர்க் செய்கிறார்களா படிக்கிறார்களான்னு நம்ம தான் பார்த்துக்கணும். நமக்கு சொல்லிக் கொடுக்க தெரியாத பாடங்களை பக்கத்து வீட்டு படிச்சவர்களிடம் கேட்டு சொல்லிக் கொடுக்கணுமா? விடுமுறை நாட்கள்ல எங்க போறாங்கன்னு நம்ம தான் பார்த்துக்கணுமா? பெரியவர்களுக்கு உதவி செய்யணும், சின்ன சின்ன வேலையை செய்ய பழக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு படிப்பும் ஒழுக்கமும் சேர்ந்து வரணும்னா ஆசிரியர்களோடு சேர்ந்து நாமும் நம்ம பிள்ளைகளை கவனிச்சுக்கணும். நீ மாணவர்கள் பாடப்புத்தகத்தில் உள்ள அனைத்து கருத்துக்களையும் தெரிஞ்சுக்கணும்னா லீவு போடாம பள்ளிக்கூடத்துக்கு வரணுமா? நீ வேலைன்னு போகாம மாணவர்களோட வீட்டுல பிள்ளைகளோட நடவடிக்கைகளை கவனிச்சுக்க. நேரம் ஆச்சு, சரிவா போகலாம். சரிவா போகலாம். அண்ணா 2 டீ போடுங்க. என்னப்பா எப்போ கிளம்பணுமே அழகானா? காலேஜ் போயிட்டேண்ணா. யார் பையன் நல்லா இருக்கியா? உன்னை பார்த்து 2 நாள் ஆச்சு. நம்ம 2 வேற காலேஜுக்கு போனால நம்மளால பார்க்க முடியல. நம்மளோட படிச்ச சுரேஷ் என்ன செய்யறான்னு நீ பார்த்தியா? சிவா வேலைக்கு போறான்னு கேள்விப்பட்டேன். நம்ம நண்பர்களை பற்றி கேட்கறியாடா? நான் நேற்று வரமாட்ட சிவாயை பார்த்தேன்டா. அவனுக்கு அவங்க அப்பா இல்லாத நாள் நான் ஸ்வீட்களில் வேலைக்கு சேர்ந்தான்டா. வேலைக்கு போனான்டா. 8ஆம் வகுப்புக்கு மேலே படிக்கணும்னு என்று சொன்னான். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சுடா. அப்புறம் நான் அடுத்த தெருவுக்கு இருக்க சுரேஷ் வேலைக்கு போகாமல் அப்பா அம்மா பேச்சு கேட்காம கெட்ட நண்பர்கள் சேர்ந்து ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கிறான்டா. அவனோட எதிர்காலத்தை பற்றின சிந்தனை இல்லாமல் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறான்டா. வாடா நாம லீவுக்கு போய் அவனை பார்த்து பேசுவோமாடா? சரிடா, நானும் வர்றேன். அவனை பார்த்து அறிவுரை சொல்லி தரலாம். அவனே வந்துட்டான்டா. சுரேஷ் வேலைக்கு போகாம இருக்க. நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா வேலைக்கு போகணும், ஒழுக்கத்தோடு இருக்கணும். அப்பத்தாண்டா சந்தோஷமாக வாழ முடியும். நம்மளை பார்த்துதான்டா மற்ற மாணவர் நல்லா படிச்சு நம்ம ஊருக்கு முன்மாதிரியா இருக்கும். அப்பத்தாண்டா வாழுவாங்க. நம்ம ஊரு நல்லா இருக்கும், நம்ம சமுதாயம் நல்லா இருக்கும். சரிடா, வாடா போய் நம்ம மாணவர்கள். சரிடா, என்ன வேலைக்கு போகலாம்.
சந்தோஷமாக இருக்கிறார்களா? ஆலிசா, நானும் என் குடும்பத்திலும் நல்லா இருக்கிறோம். நானும் என் குழந்தைகளும் நல்லா இருக்கிறோம். உன் குழந்தைகள் எங்க படிக்கிறாங்க? என் குழந்தைகள் பெரிய ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்க. ஆனா நல்லா படிக்கிற மாதிரி தெரியல. அதான் என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். நீ ஒரு யோசனை சொல்லு. சரிம்மா, எனக்கு தெரிந்த கருத்துக்களை சொல்கிறேன் கேளு. நம்ம பிள்ளைகளை நம்ம சொந்த ஊர்ல பள்ளிக்கூடம் இருக்குதுல்ல, அதுல சேர்த்து படிக்க வைக்கலாம்ல. நம்ம சொந்த ஊர்ல இருந்தா நம்ம அம்மா அப்பா உறவினர்களையும் சந்திச்சுக்கலாம். அதை விட நம்ம தாய்மொழி தமிழர். முதலில் நம் குழந்தைகள் தாய்மொழியில் நன்கு கற்று புரிந்து கொண்டால்தான் மற்ற மொழிகளை படிப்பது எளிதாக இருக்கும். நம் கருத்துக்களை பேசவும் எழுதவும் நம் தாய்மொழி தான் உதவும். இதை விட்டுவிட்டு நீ இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைத்தால் இங்கிலீஷும் தெரியாமல் தமிழும் தெரியாமல் ரெண்டும் கெட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள். படிப்பில் ஆர்வம் இல்லாமல் போய்விடும். மேல் படிப்புக்கு போய் படிக்க முடியாமல் சிரமப்படுவார்கள். நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துல ஆங்கில வழி படிப்பும் தமிழ் வழி படிப்பும் இருக்குது. ஆங்கில வழி படிப்பு 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிச்சுட்டு அப்புறம் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படிக்கலாம். நம்ம அரசாங்கம் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படிக்கும் மாணவர்களுக்கு இலவசமாக தமிழ் வழியில் படிக்கும் மாணவர்களுக்கு ஆமாங்க, நம்ம பள்ளியில படித்த மாணவி கூட இந்த சலுகையை பயன்படுத்திக்கிட்டு மருத்துவ படிப்பில் சேர்ந்து படிக்கிறாங்க. அது உங்களுக்கும் தெரியும் தானே? தெரியும். நம்ம அரசாங்கம் தமிழ் வழியில படிக்கிற மாணவர்களுக்கு இலவசமாக பாட புத்தகங்கள், பாட குறிப்பு நோட்டு, புத்தக பை, சீருடை, காலணி, வண்ணக்கரையான், வண்ண பென்சில், கணித உபகரண பெட்டி போன்ற பொருள்களும் தராங்க. தற்போது 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை காலேஜ் கூடியும் அனைத்து மாணவர்களுக்கும் மதிய உணவு தராங்க. சரி, பெற்றோர்களே, இப்பொழுது அடுத்த ஆண்டுக்கான நம்ம பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. உங்கள் குழந்தைகளை இங்கு சேர்க்க ரெடியா? அரசு பள்ளியில் சேர்ப்போம், வீண் செலவை குறைப்போம் என்று கூறி எங்கள் பேச்சை முடிவு செய்கிறேன். நன்றி.
அடுத்தது வில்லுப்பாட்டுக்கார் ரெடியா இருங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆழ்வார்கள் மற்றும் நாயன்மார்களின் பெயர்கள். ஆழ்வார்கள் 12: பொய்கை ஆழ்வார், பூதத்த ஆழ்வார், பேயாழ்வார், திருமணிசை ஆழ்வார், நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், மதுர கவி ஆழ்வார், ஆண்டாள், பெரியாழ்வார், தொண்டரடி கொடியாழ்வார், திருப்பான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார். நாயன்மார்களின் பெயர்கள் 63: அதிவத்தர், அப்பூதியடிகள், அமர்நீதி நாயனார், அறிவட்டார், ஆணைய நாயனார், இசைஞானியார், இளையான்குடி மாறர், இயற்பகை நாயனார், இடங்களி நாயனார், உருத்திரம் பசுபதி, எரிபத்த நாயனார், ஏனாதிநாதர், ஏயர்கோள் கடவர் காமர், ஐயடிகள் கடவர் காமர், கணநாதர், கணம்புள்ளர், கண்ணப்பர், கலிய நாயனார், களச்செல்வர், கடற்சிங்கர், காரி நாயனார், காரைக்கால் அம்மையார், துங்குளிய கலையனார், குளச்சிறையார், கூற்றுவர், கொச்சங்கட் சோழன், கோட்புலி நாயனார், கலிகம்ப நாயனார், சடைய நாயனார், சடேஸ்வர நாயனார், சக்தி நாயனார், சாக்கியர், செருந்துணை நாயனார், சுந்தரமூர்த்தி நாயனார், சோமசி மாறர், சிறப்புலி நாயனார், சிறு தொண்டர், தண்டியடிகள், திருக்குறிப்பு தொண்டர், திருஞான சம்பந்தமூர்த்தி, திருநாவுக்கரசர், திருநாளை போவார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், திருநீலகண்டர், திருமூலர், நமிநந்தி அடிகள், நரசிங்க முனையர், நேசநாயனார், நின்ற சீர் நெடுமாறர், புகழ் சோழன், புகழ் துணை நாயனார், பூசலார், பெருமிழலை குறும்பர், மங்கையக்கரசியார், மானகஞ்சார நாயனார், முருக நாயனார், மூர்க்க நாயனார், மூர்த்தி நாயனார், முனையாடுவார் நாயனார், மெய்ப்பொருள் நாயனார், வாய்லார் நாயனார், வீரமன்ற நாயனார். நன்றி. இப்பொழுது வில்லுப்பாட்டு. தம்பிகளா அண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க அண்ணே. ஏன்னா இங்க இவ்வளவு பெரிய கூட்டமா இருக்காங்க? அதுவா, இலவசமா சோறு போடுறாங்களாமாண்டா. அப்படியானே? அப்படின்னா நான் போய் சாப்பிட்டு வரேனே, வகுத்த பசிக்கிறேனே. டேய், சாப்பாட்டுக்கு போறதவனே ஃப்ரீயா கொடுத்தா பின்னால போய் குடிச்ச போல இருக்கே. சரி, நான் இங்க ஏன் இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குன்னு சொல்லவா? சொல்லுங்க. இன்னைக்கு வடமதுரை ஒன்றியத்துல சிங்காரக்கோட்டை கிராமத்துல ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில ஆண்டு விழா நடக்குது. அதை பார்க்கத்தான் இவ்வளோ பெரிய கூட்டம். இப்ப நாம கூட அதுக்குதான் வந்திருக்கோம். அப்படியாடே? ஆமாண்டா. சரி, நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கலைஞர்களை வணங்கிடுவோமா? சரி, வணங்கிடுவோமா? தந்தளத்தம் என்று சொல்லியே விழியில் பாட, விழியில் பாட வந்தருள்வாய் காலை மகளே. ஆனந்த தாளத்தோட அத்தனையும் மேளத்தோட, ஆனந்த தாளத்தோட அத்தனையும் மேளத்தோட ஆண்டவனை வணங்கி ஆரம்பிப்போம் வாருங்களே. ஆண்டவனை வணங்கி ஆரம்பிப்போம் வாருங்களே. தந்தளத்தம் என்று சொல்லியே விழியில் பாட, விழியில் பாட வந்தருள்வாய் காலை மகளே. தம்பிகளா அண்ணே, நாம இப்ப கலைமகளை வணங்கிட்டோம். அடுத்து அவசரத்துக்கு பிறந்த அரமண்டையா, ஏன் முந்திரி கொட்டையாட்ட முந்திட்டு இருக்க? அதை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். இப்ப அடுத்து இங்க வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வணங்கிடுவோமா? சரிங்களா? எங்கள் முதல் அழைப்பினை ஏற்று இங்கு வந்திருக்கும் பெரியோரை வருக வருக, வாழ்த்து பெறுக. எங்கள் முதல் அழைப்பினை ஏற்று இங்கு வந்திருக்கும் பெரியோரை வருக வருக, வாழ்த்து பெறுக. தலைவருக்கும் வணக்கம், அதிகாரிகளுக்கும் வணக்கம், ஆசிரியர்களுக்கும் வணக்கம், பெரியோர்களுக்கும் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் செலுத்துவோம். நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். எங்கள் முதல் அழைப்பினை ஏற்று எங்கள் வந்திருக்கும் பெரியோரை வருக வருக, வாழ்த்து பெறுக. தமிழா ஆண்டு விழானா என்னன்னு கேட்டீங்கல்ல? ஆண்டு விழானா பள்ளிக்கூடத்துல ஓராண்டு காலமாக நடந்த சாதனைகளையும் மாணவர்களுக்கான விளையாட்டு போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள் போன்றவை நடத்தி பள்ளிய முன்னேற்றம் பத்தி கூறி அதன் மூலம் பள்ளியில அதிக மாணவர்களை சேர்த்து அவர்களின் கல்வித்தரத்தை முன்னேற்றுவதற்காகத்தான் இந்த ஆண்டு விழா
இல்ல, இந்த வருஷத்துல அரசாங்கமே பள்ளிக்கூடத்துல ஆண்டு விழா நடத்த சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலயும் இல்லம் தேடி கல்வி, காலை உணவு திட்டம் எல்லாம் இருக்குது. அப்படி அண்ணே, அதனாலதான் எல்லா பள்ளிக்கூடத்துலயும் காலையில சோறு காய்ச்சறாங்களா அண்ணே? ஆமாண்டா. சரி, நான் பள்ளிக்கூடத்தின் பத்தி சிறப்பை சொல்லவா? சொல்லுங்க அண்ணே. தன்னனானே தன்னான மயில தனம் நானே 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 தில்லால குயிலே தன்னானே நானே நானே தன்னான மயில தனம் நானே 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 தில்லால குயிலே சிங்கர்கோட்டை பள்ளியிலே தன்னான மயிலே அங்க ஆண்டு விழா நடக்குதுங்க தில்லால குயிலே தன்னானே நானே நானே தன்னான மயில தனம் நானே 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 தில்லால குயிலே ஆண்டு விழா நடக்கும்போது தன்னான மயில அங்க கலை நிகழ்ச்சிகள் நடக்குதுங்க தில்லால குயிலே தன்னானே நானே தன்னான மயில தனம் தானே நானே நானே தில்லால குயிலே வடமதுரை ஒன்றியத்தில் தன்னான மயில இது சிறப்பான பள்ளிதானே தில்லால குயிலே தன்னானே நானே நானே தன்னான மயில தனம் தானே நானே நானே தில்லால குயிலே இல்லம் தேடி கல்விதானே தன்னான மயிலே இங்கு சிறப்பாக நடக்குதுங்க தில்லால குயிலே தன்னானே நானே நானே தன்னான மயில தனம் தானே நானே நானே தில்லால குயிலே 1 முதல் 5 வரை தன்னான மயிலே இங்கு காலை உணவு இருக்குதுங்க தில்லால குயிலே தன்னானே நானே நானே தன்னான மயில தனம் தானே நானே நானே தில்லால குயிலே 12வது வகுப்பு வரை தன்னான மயிலே கொஞ்சபட்சம் படிக்க வேணும் தில்லால குயிலே தன்னானே நானே நானே தன்னான மயில தனம் தானே நானே நானே தில்லால குயிலே படிக்காத பிள்ளைகளை தன்னான மயில இங்கு உடனே வந்து சேர்த்திடுங்க தில்லால குயிலே தன்னானே நானே நானே தன்னான மயில தனம் தானே நானே நானே தில்லால குயிலே அனைவருக்கும் கல்விதானே தன்னான மயில நமக்கு அவசியமா இருக்குதுங்க தில்லால குயிலே தன்னானே நானே நானே தன்னான மயில தனம் தானே நானே நானே தில்லால குயிலே தமிழா அண்ணே இப்படி ஆண்டு விழால பல நிகழ்ச்சிகள் நடக்கும். அது மட்டும் இல்ல, இந்த காலத்துல எல்லாரும் கண்டிப்பா படிக்க வேணும்னு எஸ்எஸ் என்ற அமைப்போ அரசாங்கமும் எல்லாம் கண்டிப்பா சொல்றாங்க. நம் நாட்டு அரசு கல்விய எல்லோருக்கும் இலவசமா கொடுக்கறாங்க. அண்ணே, ஏண்டா எனக்கு ஒரு சின்ன சந்தேகமே. ஆரம்பிச்சாண்டா? ஏண்டா உனக்கு பசிக்குதா? இல்லனே, எஸ்எஸ்ஏனா என்னனே? டேய், எஸ்எஸ்ஏனா ஏதோ ஒரு பேருக்கு முன்னாடி வரும், இன்சில் நினைச்சுக்காத. பின்ன என்னனே? எஸ்எஸ்ஏனா சர்வ சிக்ஷா அபியான், அதாவது எல்லாருக்கும் கல்வி, அனைவருக்கும் கல்வி திட்டம். திட்டமானது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிக்கூடத்திற்கும் கட்டிட வசதி, குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, இருக்கை வசதி போன்ற அனைத்து வசதிகளையும் செய்து தராங்க. அப்படி அண்ணே? ஆமாண்டா. அதை பத்தி சொல்லவா? சொல்லுங்க. கேளுங்க கேளுங்க எஸ்எஸ்ஏவின் திட்டத்தை பாருங்க பாருங்க. எஸ்எஸ்ஏவின் செயல்களை எல்லோரும் ஒன்றாக பள்ளியில் சேரணும். பள்ளியில் சேர்ந்துதான் பாடங்கள் படிக்கணும். நீங்க தான் எண்ணி பாருங்க. நீ வந்து படித்தாலே உன் வாழ்வு வளம் பெறுமே. உன்னை பற்றி சிந்தி, உன் வாழ்வை பற்றி யோசி. உடனே வந்து பள்ளியில் தானே சேர்ந்து தானே வாசி. படிப்பதற்கு தானே பணமோ காசோ வேண்டாம். உன் விருப்பம் மட்டும் இங்கு தானே ரொம்ப ரொம்ப தேவை. உனக்கு என்ன வேண்டும் சொன்னாலே போதும், அனைத்துமே வந்து கிடைக்கும். அட உன்னை யாரும் ஓரம் கட்டிதான் வச்சாலும் தம்பி வாடா வந்து படிக்கத்தான். நீ படித்தும் வளரும் அறிவை யாராலுமே தடுக்க முடியும். நீ வந்து படித்தாலே உன் வாழ்வு வளம் பெறுமே. தம்பிகளா, இப்படி மாணவர்கள் அனைவரும் அவர் படிப்ப கண்டிப்பா படிக்க வேணும். இதற்கு பெற்றோர்கள் உறுதுணையா இருக்க வேணும். அண்ணே, ஏண்டா? எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒருத்தவர் அவரோட மகளை பாதியிலே நிறுத்திட்டாருனே. ஏண்டா? அவ
டேய் பழகாமண்டாயா, படிக்க வைக்கிறதுக்கு எந்த வசதி தேவைங்களா? அதை பத்தி நான் முன்னாடியே சொன்னேனே. அண்ணே, ஏண்டா என் மகனை சிங்காரவட்ட பள்ளியில சேர்க்கலாம்னு இருக்கிறேன். நல்லா சொல்லி தருவாங்களே. அட கிளவி புதுசா, அவங்க நல்லா சொல்லி தருவாங்களா? ஏண்டா இப்படி கேட்குற? இது படிச்ச மாணவ மாணவிகள் திண்டுக்கல், வடமதுரை போன்ற பள்ளிக்கூடத்துல 10ஆம் வகுப்பு மேல 450 மார்க்கும், +2ல 550 மார்க்கும், இன்னும் சில பேரு டாக்டர், இன்ஜினியர், கலெக்டர், MCA, MBA, நர்ஸ், MA, BSc, MSc போன்ற மேல் படிப்பு படிச்சுட்டு நல்ல வேலையில இருக்காங்க. அப்படி அண்ணே, நான் இந்த பள்ளிக்கூடத்தை பத்தி சொல்லவா? சொல்லுங்கண்ணே. தன்னனனானே நானனனானே தானனனானே தனனானே தன்னனனானே தானனனானே தானனனானே தனனானே. சிங்காரக்கோட்டையில் பள்ளியில் தானே 8 வகுப்பு இருக்குதுங்க. தன்னனனானே தானனனானே தானனனானே தனனானே. திறமையான 11 ஆசிரியர்கள் சிறப்புடன் பாடம் நடத்துவாங்க. தன்னனனானே தானனனானே தானனனானே தனனானே. படிப்புடன் சேர்ந்து ஆடலும் பாடலும் விளையாட்டும் சேர்ந்து நடக்குதுங்க. தன்னனனானே தானனனானே தானனனானே தனனானே. மாணவ மாணவியர் சீருடன் தானே சிறப்பாய் பள்ளிக்கு வருகிறார்கள். தன்னனனானே தானனனானே தானனனானே தனனானே. தம்பிகளா, இப்படி சிங்காரக்கோட்டை பள்ளியில 8 ஆசிரியர்கள், ஒரு PT ஆசிரியர், ஒரு ஓவிய ஆசிரியர், ஒரு பாட்டு ஆசிரியர் கொண்டு 8 வகுப்பு வரை சிறப்பாக நடக்குது. மேலும் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு முடிய இங்கிலீஷ் மீடியம் தொடங்கப்பட்டு அதுவும் சிறப்பாக நடக்குது. மேலும் NGC, JRC, கராத்தே போன்ற அனைத்தும் இங்கு நடக்குது. அண்ணே, என் வீட்டு பிள்ளை மட்டுமல்லாம எங்க வீட்டு பக்கம் அம்முட்டி பிள்ளையும் சேர்க்க சொல்றேனே. அது மட்டும் இல்ல, 5 வயசு முன்ன பிள்ளையும் சேர்க்க சொல்றேனே. இப்பதாண்டா உன் வாயில இருந்து நல்ல வார்த்தையே வருது. அது மட்டும் இல்ல, நாம் எல்லாரும் போய் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி படிக்காத பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துல சேர்க்க சொல்லுவோமா? சரிங்கண்ணே. அண்ணே, நான் வீட்டுக்கு போகணும்னே. ரொம்ப அவசரம்ண்ணே. வாங்கண்ணே போலாம். அரவேற்காடு தலையா, ஏன் அவசரப்படுற? இருடா போலாம். நான் மக்களுக்கு படிப்பை பற்றிய பொதுவான கருத்துக்களை சொல்லலாமா? சரிங்கண்ணே. மக்களே போது மக்களே, நாங்கள் சொல்வதை கொஞ்சம் கேளுங்க. படிப்பு தானே முக்கியம், அதை படிக்காவிட்டால் சிக்கலே. மக்களே போது மக்களே, நாங்கள் சொல்வதை கொஞ்சம் கேளுங்க. படிப்பு தானே முக்கியம், அதை படிக்காவிட்டால் சிக்கலே. மனமெல்லாம் ஒன்றுபட்டு பிள்ளைய படிக்கவே வைக்க வேண்டும். படிக்காம இருந்தாலுமே வந்து இப்பவே சேர்த்திடுங்க. படிச்சாட்ட வாழ்க்கை முன்னேறும், அதை புரிஞ்சுதான் நீ வாழணும். படிப்பு ஒன்றே விடுமூச்சு, அதை புரிந்து நீயும் விடுமூச்சு. மக்களே போது மக்களே, நாங்கள் சொல்வதை கொஞ்சம் கேளுங்க. படிப்பு தானே முக்கியம், அதை படிக்காவிட்டால் சிக்கலே. தம்பிகளா, அண்ணே, நாம படிப்பை பற்றிய எல்லா கத்துக்களையும் சொல்லிட்டோம். இவன் வேற வீட்டுக்கு போய் ரொம்ப அவசரப்படுறான். நாம வில்லுப்பாட்டு ஆரம்பிக்கும் போது வயிற்றுல பசிக்குன்னு இவன் சொல்லிட்டான். நமக்கு ஊருக்கு போக நேரமாச்சு. இந்த ஊர்ல வேற பஸ் இல்லைங்கிறாங்க. நீ ராத்திரி ஆச்சுன்னா நாய் துரத்தும். இனி நம்ம சொன்னாலும் இவங்க தூங்கிடுவாங்க. சரி, நம்ம அனைவருக்கும் நன்றி சொல்லிட்டு கிளம்புவோமா? சரிங்கண்ணே. நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்து அனைவருக்கும் நன்றி சொல்வோம். நமது நிகழ்ச்சியை கேட்டதற்கு நன்றி சொல்லி பாடிடுவோம். நீங்களும் நானும்
எங்கள் வில்லுப்பாட்டை கேட்டதற்கு நன்றி. பஞ்சா பண்ணிடுவோம். உள்ளதே உள்ளவாறு சொல். ஹேபிட்ஸ் வழிபாடு தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை. குட் ஹோமர் சம்டைம் நாட்ஸ். யானைக்கும் அடிசருக்கும். ஈகிள்ஸ் டோன்ட் கேட்ச் ஃபயர்ஸ். புலி பசித்தால் புல் தின்னுமா. காட் இஸ் லவ். அன்பே கடவுள். லவ் இஸ் பிளைண்ட். காதலுக்கு கண்ணில்லை. திங்க் பிஃபோர் யூ ஆக்ட். எண்ணி துணிகள் காரணம். ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட். பதறி காரியம் சிதறும். ஹெல்த் இஸ் வெல்த். நோய்ச்சா வாழ்வே குறைவற்ற செல்வம். ஹானஸ்ட் இஸ் த பெஸ்ட் பாலிசி. நேர்மையே சிறந்த கொள்கை. நெசசரி ஹேஸ் நோ லே. ஆபத்துக்கு பாவம் இல்லை. மணி மேக்ஸ் மணி. பணம் பத்தும் செய்யும். ஓல்ட் இஸ் கோல்டு. பழமையே சிறந்தது. நோ ஸ்மோக் வித்தவுட் ஃபயர். நெருப்பின்றி புகையாது. யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த். ஒற்றுமையே பலம். ட்ரூத் அலோன் ட்ரம்பிள்ஸ். வாய்மையே வல்லும். நாலேஜ் இஸ் பவர். அறிவே ஆற்றல். சைலன்ஸ் மீன்ஸ் கான்சன்ட். மௌனம் சம்மதம். ஒர்க் இஸ் வர்ஷிப். செய்யும் தொழிலே தெய்வம்.
டைம் இஸ் கோல்டு. காலம் பொன் போன்றது. லிவ் அண்ட் லெட் லைஃப். வாழ அல்லது வாழ விடு. ஆல் இஸ் வெல் தட் எண்ட் இஸ் வெல். நல்ல தொடக்கம் நல்ல முடிவை தரும். ஆல் ஹிஸ் கீஸ் ஆன் சான்ஸ். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. ஆஃப்டர் ஏ ஸ்டாம் தேர் இஸ் ஏ காம். புயலுக்கு பின் அமைதி. பார்க்கிங் டாக் செல்டம் பைட். குறைக்கின்ற நாய் கடிக்காது. பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டர். தன் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும். Gravity is the soul of service. சுருங்க சொல்லி விளங்கவே. பெட்டர் பெண்ட் தன் பிரேக். இடைவெளியை விட சிறந்தது வளைவு. பேர் வேட்ஸ் பை நோ பேர்லது. வெறும் கை மூலம் போடுமா. பெண்ட் தட் விக் பெண்ட் தத்ரி. ஐந்தில் விளையாது ஐம்பதில் விளையாது. கிளீன்னஸ் இஸ் த நெக்ஸ்ட் காட்லினஸ். தூய்மை என்பது தெய்வத்திற்கு அடுத்தது. கோவட்டால் லோசால். பேராசை பெருநஷ்டம். லுக் பிஃபோர் யூ லீப். ஆழம் தெரியாமல் காலை விடாதே. லாஃபர் இஸ் த பெஸ்ட் மெடிசின். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். ஏ ஹங்கிரி மேன் இஸ் அன் ஆங்கிரி மேன். பசி வந்தால் பத்தும் பறந்து போகும். குட் ப்ராவர் வில் பி யூஸ்ஃபுல் அட் எனி டைம். நல்ல பழமொழி எந்நேரம் பயன் தரும். ப்ராவர் பார் ஸ்மால் சிற்பிகல்ஸ். பழமொழி சிறிய வேதங்கள். விஸ்டம் ஆஃப் த ஸ்ட்ரீட் இஸ் ப்ராவர். இடத்தின் ஞானமே பழமொழி. டிட் ஃபார் டேட். பழிக்கு பழி. த ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஆல் தட் கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்டு. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. ஆர்ட் இஸ் லாங் லைஃப் இஸ் ஷார்ட். கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. ஒன் ஃப்ளவர் மேக்ஸ் நோ கார்டன். தனிமரம் தோப்பாகாது. நோ பெயின் நோ கெயின். உழைப்பின்றி ஊதியம் இல்லை. ஆல் த வேர்ல்ட் எ ஸ்டேஜ். உலகமே ஒரு நாடக மேடை. ட்ரெஸ் இஸ் ஹாஃப் ஆஃப் மேன். ஆள் பாதி ஆடை பாதி. நோ ரோஸ் வித்தவுட் எ த்ரா. முள்ளில்லாமல் ரோஜாவா. திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். பேசும் முன் யோசி. தேங்க்யூ. நல்ல சிவம் கார்த்தி என இருவரும் பொருட்செல்வமே சிறந்தது என்ற தலைப்பில் ஜமுனா ஹரிணி என இருவரும் வந்துள்ளனர். மனிதன் பிறந்த நிலையிலேயே விடப்பட்டால் அவன் மிருகமாகி விடுகிறான். அவனை மனிதனாக மாற்றுவது கல்வி. எல்லா செல்வங்களிலும் கல்விதான் சிறந்தது என்று கூறப்பட்டாலும் அந்த கல்வியை பெறுவதற்கும் பொருள் இல்லாமல் முடியாது என்ற நிலை இப்போது ஏற்பட்டுள்ளது. காலத்தால் அழியா செல்வம் கல்வியா செல்வமா என்ற தலைப்பில் பேச இன்னும் 4 பேர் வந்துள்ளனர். இவர்கள் கூறுகின்ற கருத்துக்களை கேட்டு பட்டிமன்ற முடிவில் நம் தீர்ப்பை கூறுவோம். என்ன ரெடியா? முதலாவது அவர் நம்முடன் பயிலும் மாணவன் நல்ல சிவத்தை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு செல்வங்களுக்குள் கல்வி செல்வமே சிறந்தது என்பதாகும். நான் கல்வியை பற்றி கருத்து சான்றோர்கள் கூறிய வரிகளில் உங்கள் முன் எடுத்து கூறுகிறேன். கல்வி கல்லாதவர் கலைஞத்திற்கு ஒப்பாவார் என்று பாரதிதாசனும், கேடு விழிச்செல்வம் கல்வி என்று திருவள்ளுவரும் கூறுகிறார்கள். கல்லாமல் இருப்பதை விட பிறவாமல் இருப்பதே மேல் என்கிறார் பிளாட்டோ. கல்வி அறிவு சமுதாயத்திற்கு அணிகலன் என்கிறார் கௌடில்யர். கல்வி இல்லா நெஞ்சம் இருண்ட நெஞ்சம் என்கிறது சமணம். கல்வியை பரப்புகிறவன் தேவனால் போற்றப்படுகிறான் என்கிறது விவிலியம். கல்வியை பரப்புகிறவன் தேவனால் பாவமிலிருந்து விடுதலை பெறுகிறான் என்பது நபிகள் வாக்கு. இருந்தாலும் பணம் 10 செய்யும் என்பது எனக்கு தெரியும். வாழ்க்கையை நடத்துவதற்கு பணம் தேவைதான். பணம் படைத்தவருக்கு சொந்த ஊரில் தான் மதிப்பு. கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. பொருட்செல்வம் நிலையில்லாதது. கல்வி செல்வம் இன்மைக்கும் மறுமைக்கும் பயன் தருவது என்றும் அழியாதது. கல்வி செல்வம் இன்மைக்கும் மறுமைக்கும் பயன் தருவது என்றும் அழியாதது. பொருட்செல்வம் கொடுக்க கொடுக்க குறையக்கூடியது. கல்வர்களா கவர்ந்து செல்லக்கூடியது. கல்லாதவன் அறியாமையால் தவறு செய்கிறான். செல்வனோ செருகினால் தவறு செய்கிறான். செல்வத்தால் மட்டுமே வாழ்வில் அமைதி ஏற்பட்டு விடாது. கல்வி மனிதனின் ஓர் அடிப்படை தேவையாகும். இன்றைய கல்வி வளர்ச்சிதான் எல்லா முன்னேற்றத்துக்கும் காரணம் எனவே கல்வியே சிறந்தது என்று கூறி என் எதிரணி பதில் கூறுமாறு கேட்டு அமர்கிறேன். நன்றி. நல்ல சிவம் கல்வியே சிறந்தது என்ற கருத்தை ஆணித்தரமாக கூறுகிறார். இதற்கு பதில் கூறுமாறு ஜமுனாவை அழைக்கிறேன். வாருங்கள் ஜமுனா. மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் எனக்கு கல்வியை புகட்டும் ஆசிரியர்களுக்கும் என்னோட கல்வியை பயிலும் மாணவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். என்னிடம் பட்டிமன்ற தலைப்பாக கல்வி செல்வமா பொருட்செல்வமா எது சிறந்தது என கேட்டால் பொருட்செல்வமே சிறந்தது என கூறுவேன். கல்வியின் சிறப்பை கூறிய திருவள்ளுவர் கூட பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை என்று கூறியிருக்கிறார். பொருட்செல்வம் இல்லை என்றால் நம்ம தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள இயலாது. கல்வி கற்பதற்கும் பணம் வேண்டும் அல்லவா? வேலை பெறுவதற்கும் வசதியாய் வாழ்வதற்கும் பணம் இன்றியமையாது. இது தெளிவாக புரிந்து கொண்டவர்கள் கல்வி செல்வதால் சிறந்தது என்று விவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பணம் 10 செய் என்பதை நாம் அறியாதவர்களா? கல்வி கற்றவர் செல்வம் படைத்தவர்களின் தயவில் தான் வாழ வேண்டியுள்ளது. பணமில்லாதவன் பிணம், பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்கும் என்ற பழமொழிகளை அறிந்துதானே கற்றவர்களால் என்ன செய்ய முடியும்? புதுமைகளை கண்டறிய கற்றவர்களுக்கு பணம் தேவைப்படும் அல்லவா?
இங்கே பட்டிமன்றம் முடிந்த பிறகு பணம் வாங்காமல் சென்று விடுவாரா நடுவர் என்ற கேள்வி கணையை தொடுத்து என் விவாதத்திற்கு பதில் கூறுமாறு என் எதிரணியில் உள்ளவர்களை கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி. கார்த்தியை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மக்கள் எல்லாம் நலம் பெற்று இறுதி வாழ இன்றியமையாதது கல்வி என்று என் எதிரணிக்கு பதில் கூறி என் விவாதத்தை தொடங்குகிறேன். என் கருத்தை வெளிப்படுத்துகிறேன். கற்கை நன்றி பிச்சை புகழும் கற்கை நன்றி என்றார் அதிவீரர் ராமபாண்டியர். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று கூறியுள்ளது உலக நீதி. என்றும் அழியாத சிறப்புடைய செல்வம் கல்வியாததால் கேடு விளை செல்வம் கல்வி என்று கூறுகிறார் வள்ளுவர். வெள்ளத்தால் அழியாது, வேந்தலால் வேகாது, வேந்தராலும் கொல்ல முடியாது, கொடுத்தாலும் குருவென்று நிறையாதது, கல்லருக்கோ பயமில்லை, காவலுக்கோ மிக இருந்து என வரும் பட்டினத்து பிள்ளையார் பாடல்களில் வாய்மொழிக்கு வள்ளுவர் விளக்கம் தருகிறார். எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி, அறிவுடைமை ஒருவனே அரசனும் விரும்புகிறார் என்கிறார் அதிவீரர் ராமபாண்டியர். கல்வி அறிவு இல்லாதவர் விலங்குகளே. கல்வி அறிவு இல்லாதவர்கள் சில நேரங்களில் முன்னறிவு காணப்பட்டாலும் அதனை அறிவாக கொள்ள முடியாது என்கிறார் பெரியார். கல்விதான் என்கிறார் பாரதிதாசனும். வாழ்க்கணக்குக்கு பணம் தேவைகள், அதற்காக பணம் தான் உயிர்நாடி என்று கூறுவதை என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது. கல்வி அறிவை வளர்க்கும். அந்த அறிவை பயன்படுத்தி பல உண்மைகளை கண்டறிதல் நாளைக்கு பயன்பாட்டையும் வளர்க்கின்றது. உள்ளம் பண்படுகின்றது. இறை உணர்வு பெறுகின்றது. நன்மை தீமைகளை அமைந்து நல்ல வாழ்க்கையினாலே அமைந்து கொள்கிறது. அறிவு மேல தந்த கொடையால் நாம் இன்னும் வசதியாக வாழ முடிகின்றது. என் விவாதத்தின் முடிவாக ஆன்றோர் மொழிப்படி எண்ணுமெழுத்துமே கண் கற்பனை கற்பதும் அதன் வழியில் நிற்பதும் இழிவு, கல்லாமல் இருப்பது அழிவு என்று கூறி என் விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. கார்த்தி கல்விதான் சிறந்தது என்று தன் விவாதத்திற்கு கருத்துக்கள் பல கோடிட்டு காட்டி விளக்கம் கொடுத்திருக்கிறார். மிக்க நன்று. இறுதியாக பொருட்செல்வத்தின் சிறப்பை கூற ஹரிணி வருகிறார். வாருங்கள் ஹரிணி, வாருங்கள். என் அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்குரிய நடுவர் அவர்களுக்கும் என் கருத்துக்களை ஆவலாக கேட்க வந்த அத்தனை உள்ளங்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். நான் நேரடியாக என் தலைப்பை பற்றி பேச முன்வருகிறேன். உலகம் முன்னை தூக்கி வைத்து ஆடுவதையும் தூக்கி எறிந்து வீசுவதையும் நிர்ணயிப்பதால் உன் குணம் அல்ல. நீ வைத்திருக்கும் பணம், பொருட்கள், செல்வம் உள்ளவன் நினைத்தால் எந்த பதவியையும் பொருளையும் விலை கொடுத்து வாங்கிட முடியும். கற்றவளால் என்ன செய்ய முடியும்? அறிவியல் மேதைகள் கல்வி கற்க, புதுமைகளை கண்டறிய பொருள்கள் வாங்க பணம் தேவைப்படும் அல்லவா? குடும்ப வறுமையில் இருந்தால் எந்த மேதையானாலும் எதுவும் செய்ய முடியாது. சரி, பட்டிமன்றத்திற்கு விவாதம் செய்து கொண்டிருக்காமல் பணம் பற்றி சில பொன்மொழிகளை கூறுகிறேன், கேளுங்கள். பணத்தின் மதிப்பு உனக்கு தெரிய வேண்டும் என்றால் எங்கேயாவது போய் கடன் கேட்பார். சிலர் பணத்தை வெறுப்பதாக கூறுவார்கள். ஆனால் அவர்களின் உள்ள பணத்தை தான். பணத்திற்கு கடல் நீரின் குணம் உண்டு. கடல் நீரை குடிக்க தாகம் அதிகமாகும். அது போன்றுதான் பணமும். பணமா பாசமா என்று கேட்டால் எல்லோரும் பாசம் என்று கூறுவார்கள். ஆனால் அந்த பாசத்தையே நிர்ணயம் செய்வது பணம் தான். பணம் வைத்திருப்பவனுக்கு பயம், அது இல்லாதவனுக்கு கவலை. பணம் இருந்தால் நீங்களா என ஆச்சரியமாக கேட்பதும், அதுவே பணம் இல்லை என்றால் ஓ நீயா என கேவலமாக பார்ப்பதும் தான் இந்த உலகம். பணம் அமைதியாக உள்ளது. பணம் வைத்திருப்பவன் ஆடுகிறான். நல்ல புத்தகங்கள் அமைதியாக உள்ளது. படித்தவன் ஆடுகிறான். சரி, என் மனதில் தோன்றிய கற்பனையான வரி உங்களிடம் கூறியேன். பணம் என்னிடம் கூறியது, என்னை எல்லோரும் வெற்றுக்காகிடம் என்று கூறுவார்கள். ஆனால் நான் ஒரு நாளும் குப்பை தொட்டியில் கிடந்ததில்லை. இன்றைய மனிதர்களின் நிலை கூகுள் பேவும் போன்பேவும் இல்லைனா நீ பெப்பே தான் என்று கூறி என் பக்கம் தீர்ப்பு கூறுமாறு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி. பட்டிமன்றத்தின் இறுதி பகுதியாக தீர்ப்பை கூறுகிற நேரம் வந்துவிட்டது. மக்களிடம் அறியாமல் இருளை நீக்கி அறிவு ஒளியை பெறச் செய்வது கல்வி. கல்வியை நாம் இளம் வயதிலேயே பெறுவதுதான் சிறந்த வழி. இளமையில் கல்வி சிலையின் எழுத்து என்னும் முதுமொழியை நாம் மறந்துவிடக் கூடாது. கல்வியும் செல்வமும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் எனலாம். அமைதியான வாழ்விற்கு கல்வி அவசியம். வசதியான வாழ்விற்கு பொருள் தேவை. கல்வியால் அருட்குணம் உண்டாகும். பொருளால் உலக வாழ்வு சிறப்பும். கல்வியையும் செல்வத்தையும் முயன்று தேடுவோம். நன்றி. ஒய்யார கரர தம்பி மாறே நீங்க ஒயிலுவார்
ஏ நன்னே நன்னே நானே நானே நன்னே நானே 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 நன்னே 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 நானே வந்தானமய வந்தானா வந்தசனமன குந்தானா குந்தானமய குந்தானா ஒயிலாட்டமாக்க குந்தானா தாள மலரெடுத்து தலைவனையும் கும்பிட்டா பிச்சி மலரெடுத்து பெரியவர்களை கும்பிட்டா அகலி மலரெடுத்து ஆசிர்களை கும்பிட்டா மல்லி மலர் எடுத்து மாணவர்களை கும்பிட்டா கும்பிட்டமையா கும்பிட்டா அனைவரையும் கும்பிட்டா நன்னே நானே நானே நன்னே நானே 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 நன்னே 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 நானே ஏ தன்னனானே நானே தானனானே தனனானே ஏ சிங்கர கோட்டை பள்ளியிலே தான் ஆண்டு வீரா நடக்குதுங்க ஏ ஆண்டு விழாவில் மாணவரின் கலை நிகழ்ச்சிகள் நடக்குதுங்க ஏ ஆடலுடன் பாடலும் சேர்ந்து கலை நிகழ்ச்சிகளும் நடக்குதுங்க ஏ 1 முதல் 5 முடிய ஆங்கில கல்வி இருக்குதுங்க ஏ ஆசிரியர் அனைவரும் திறமையாக பாடங்களை நடத்துறாங்க தன்னனானே நானே நானே தனனானே ஏ தன்னே நன்னே ஏலேலோ ஏல நானே நன்னா நானே நன்னா நானே ஏலேலோ ஏல நானே நன்னா ஏலேலோ ஆமா சொல்லு திருப்பி சொல்லு வடமதுரை ஒன்றியத்தில் ஏலேலோ ஏல ஏலேலோ சிறப்பான பள்ளி இது ஏலேலோ ஏலேலோ ஆமா சொல்லு திருப்பி சொல்லு 1 முதல் 8 முடிய ஏலேலோ வகுப்புகள் நடத்துகின்ற ஏலேலோ ஆமா சொல்லு திருப்பி சொல்லு மாணவர்கள் அனைவருமே ஏலேலோ விருப்பமாக வருகிறார்கள் ஏலேலோ ஆமா சொல்லு திருப்பி சொல்லு நன்னே நன்னே ஏலேலோ நானே நன்னா நானே நன்னா நானே ஏலேலோ ஏலேலோ சதுரத்தின் பரப்பளவு a ஸ்கொயர் சதுர அலகுகள். சதுரத்தின் சுற்றளவு 4a அலகுகள். செவ்வகத்தின் பரப்பளவு lb சதுர அலகுகள். செவ்வகத்தின் சுற்றளவு 2l+b அலகுகள். முக்கோணத்தின் பரப்பளவு abh சதுர அலகுகள். முக்கோணத்தின் சுற்றளவு a+b+c அலகுகள். வட்டத்தின் பரப்பளவு πr ஸ்கொயர் சதுர அலகுகள். வட்டத்தின் சுற்றளவு 2πr அலகுகள் அல்லது πd அலகுகள். வட்டத்தின் மைய கோணம் 360 டிகிரி. அரைவட்டத்தின் மைய கோணம் 150 டிகிரி. கால்வட்டத்தின் மைய கோணம் 90 டிகிரி. செங்கோணத்தின் கோணம் 90 டிகிரி. 3 கோணங்கள் அல்லது முக்கோணங்களின் கூடுதல் கோணம் 180 டிகிரி. 4 கோணங்களின் கூடுதல் கோணம் 360 டிகிரி. முழுக்களின் கூட்டல் சமணி 0, முழுக்களின் பெருக்கல் சமணி 1. நாற்கரத்தின் பரப்பளவு ஆஃப் BH சதுர அலகுகள். சாய் சதுரத்தின் பரப்பளவு ஆஃப் D1 × D2 சதுர அலகுகள். சரிவகத்தின் பரப்பளவு
ஆஃப் ஹச் ஏ + பி சதுர அலகுகள். தனிவட்டிக்கான சூத்திரம் I=B என காண்க. முக்கோணங்களின் பக்கங்கள் அடிப்படையில் 3 வகை. சமபக்க முக்கோணம், இருசமபக்க முக்கோணம், அசமபக்க முக்கோணம். கோணங்கள் அடிப்படையில் 3 வகை. குறுங்கோண முக்கோணம், செங்கோண முக்கோணம், விரிகோண முக்கோணம். நிரப்பு கோணம் என்பது 2 கோணங்களின் கூடுதல் 90 டிகிரி. மிகை நிரப்பு கோணம் என்பது 2 கோணங்களின் கூடுதல் 150 டிகிரி. நேர்கோணங்களின் கூடுதல் 150 டிகிரி. அடுத்துள்ள கோணங்களின் கூடுதல் 150 டிகிரி. எதிர் கோணங்களின் அளவு சமம். சதவீதம் என்பது 100ஐ கொண்ட பின்னம். லாபம் விற்ற விலை மைனஸ் அடக்க விலை. நட்டம் அடக்க விலை மைனஸ் விற்ற விலை. நட்ட சதவீதம் நட்டம் பை அடக்க விலை மைனஸ் 100. லாப சதவீதம் லாபம் பை அடக்க விலை × 100. விற்ற விலைக்கான சூத்திரம் வாங்கிய விலை மைனஸ் நட்டம். அடுக்குகளின் விகுதிகள் A⁻0 = 1 A⁻m × A⁻m A⁻m + n A⁻m / A⁻m A⁻m - n 1/A⁻m A⁻m bracket n A⁻mn A⁻m × B⁻m AB bracket m A⁻m by B⁻m bracket A/B bracket m. அரைவட்டத்தின் பரப்பளவு ½ சதுர அலகுகள். அரைவட்டத்தின் சுற்றளவு π + 2r அலகுகள். கால்வட்டத்தின் பரப்பளவு 1/4 πr² சதுர அலகுகள். கால்வட்டத்தின் சுற்றளவு π + 2r அலகுகள். பையின் மதிப்பு 22/7 அல்லது 3.14. நாற்கரத்தின் பரப்பளவு ½ h A + வர்க்கத்தின் அடையாளம் ரூட். கணத்தின் அடையாளம் √3. தேங்க்யூ.
அடடா, ஊருக்குள்ள இம்மாண்டி கல்லா? எல்லாரும் இதை தாண்டி தாண்டி போறாங்க. யாருமே இதை கவனிக்கவே இல்லையா? நானாச்சும் இதை நகர்த்துறேன். முடியவே முடியாது. போயிட்டு ஆளை கூட்டிட்டு வருகிறேன். அடாடா, இவ்வளோ பெரிய கல்லா? ஒரு கல்லு படவில்லையா? சரிதான், நாம் இந்த கல்லை ஓரமாக நகர்த்துவோம். ஒருவராகவே முடியாது, நாளை பார்த்துக் கொள்ளலாம். அடடா, நடு ரோட்டில் இவ்வளவு பெரிய கல்லு, மக்கள் யாருமே இதை கவனிக்கவில்லையா? இந்த கல்லை எப்படியாவது நகர்த்தி பார்ப்போம். ஆஹா, முடியவே முடியாது. இன்னும் ஒரு 4 பேர்த்த கூட்டிட்டு வந்து இந்த கல்லை நகர்த்துறேன். ஏய் முகமது, இங்க பாருடா, ஊருக்குள்ள எம்மாண்டி கல் இருக்குன்னு. வாங்கடா, நம்ம 3 பேர் சேர்ந்து இதை நகர்த்தலாம். வாங்கடா, நகர்த்துவோம். முடியாதா? ஏன்டா, ஒரு யோசனை இருக்கு, அது மாதிரி செய்யலாமா? செய்யலாமே. நம்ம இந்த கல்லில இயேசுவோட உருவ சிலையை செதுக்கி பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் நம்ம சாமி கும்பிடலாம். நீ என்னடா சொல்ற? போடா, நீ சொல்றது நன்றாக இருக்கிறது. நான் கூறுவது போல இந்த கல்லை முகமது நபி செய்து வழிபடாம். அல்லாஹ் அப்படி சொன்னான்டா. நீங்க என்ன சொல்றீங்க? நிறுத்துடா, நீ சொல்றது நான் நல்லாவா இருக்குது? நம்ம நாட்டுல இந்துக்கள் தான் அதிகமா இருக்காங்க. அதனால இந்த கல்ல விநாயகர் சிலையை செய்து தோப்புக்காரணம் போட்டு நம்ம வழிபடலாம். நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, என் சாமி தான். நம்ம சார் விளையாடுறா, அவர்கிட்டயே கேட்பா. வாங்கடா. வணக்கம் சார். எல்லாம் நல்லா இருக்கலடா தம்பிலா? நல்லா இருக்கு சார். ஏன்டா நீ கூட அடிச்சுக்கிட்டீங்க? இல்ல சார், ஊருக்குள்ள இம்மாண்டி கல் இருக்கு சார். இந்த கல்லை வச்சு என்ன சொல்ல செய்யணும், எங்க 3 பேருக்கு சண்டை வந்துருச்சு. நாங்களும் அந்த கருத்துக்களை சொல்ல வந்தோம் சார். நான் கூறியது போல செய்றீங்களா? சரிதான் சார். ஒரு சிலையை சேர்க்கும் சிற்பி அழைத்து வாருங்கள். அச்சிலையில் சுதந்திர தேவி சிலையை சேர்த்து சார் சொல்லுவார். அந்த சிலை மேல தேசிய வச்சு நம்ம எல்லாம் சரி தமிழ்நாடு சாதி மதம் இனம் வேறுபாடு வேற்றுமையில் ஒற்றுமை இருக்கலாம். நான் கூறியது செய்றீங்களா? சரிதான் சார். போய் ஒரு சிற்பி அழைத்து வா. சிற்பி வாருங்க. இதில் ஒரு சுதந்திர தேவி சிலையை செய். அப்படியே செய்.
School is Singarakottai. It is one of the best school in my district. The school building is beautiful. There are 8 classrooms and an office room in my school. There are 8 teachers and 1 PT master and 1 drawing master and 1 karate master. About 250 students study there. 8 teachers. They are very kind and help us. Our section is also very kind. One of the center of the school there is playground. We all play there. The atmosphere of my school is suitable for studies. The result of my school is very good. Best School Award and Best Sketchup Award and Science Award. I love my school very much. Thank you. Yes, beloved parent and my friends, good evening to all. I am going to speak about my school. I am a student of Panchayat Unit Middle School at B. Singarakottai. My school is one of the most preferred school by the people. My school is a Panchayat Union Middle School with 1st standard to 8th standard classes where 1st standard to 5th standard classes has English medium and Tamil medium sections. Classrooms are well ventilated and for drinking purpose water plant is installed. My school is my second family where my teachers, headmasters support me and guide me every time. There are lot of games for good physical health and mental health. In our school, various extracurricular activities, dance, drawing, singing and karate classes were taught by individual masters. Also, our school has for JRC for engaging students in social activities. My school meets moreover martial arts like karate is taught in our school. Girls do self-demand them in future. I am comfortable in my school. After my home, so my school is second home. So I like my school very much. Thank you. அனைவருக்கும் காலை வணக்கம். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் ஹர்னி பாலா. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்மவீர காமராஜர் கவிதை. ஈக்கள் சுயத்தின் கனியே, பூவில் படர்ந்த பனி துளியே, இருட்டை வீழ்த்து பேரொழியே, என் அன்னை தமிழே கட்டிக்கண். உண்மையும் அவையோயும் வணங்கி நல்ல கருத்துக்களில் இயங்கி பேச போகிறேன் என் தலைப்பில் இறங்கி. இனம் காட்டும் நிறம், குணம் சொல்லும் உடை, தைரியம் அறிவிக்கும் உடல், வணங்க தோன்றும் முகம், தொழில் துண்டு, பேச்சில் அன்பு, நடத்தையில் பண்பு, வாழ்க்கையில் எண்ணி, அனைத்திலும் பொறுமை, பெரியோரிடத்தில் பணிவு, அரசியலில் துணிவு, உலகம் போற்றும் மகாராசர் அவரே எங்கள் காமராசர். முளத்துண்டு சட்டைக்கு முதலில்லா தொழிலாளி, பழனிமலை ஆண்டிற்கு பக்கத்தில் உடையிருப்போம், பொன்னில்லா பொருளில்லா, புகழின்றி வசையில்லா, இல்லானும் இல்லாம், இதே என் இயக்கம்தான். அரசியல் காதலுக்குள் அர்ப்பணிப்போர் மத்தியில் காதலே அரசியல் கருத்திட்ட அங்கையவர் எங்கள் காமராசர். நீன்ற பொழுதின் பெருதுவக்கம் தன் மகனை சார்ந்தோர் என கேட்டதா என்றார் வள்ளுவர். இந்த குரல் கூறுவது போல ஆண்பிள்ளையை அவன் அரியணையில் இருந்த பொழுது உலகம் புகழ்வதை கேட்கும் பாக்கியம் ஒரு தாய்க்கு கிடைத்தது. அவர்தான் எங்கள் கர்மவீர காமராசர். நன்றி.
தானானே நானே நன்னே 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 நானே தன்னானே நானே தான நன்னே நானே தானானே நானே நன்னே 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 நானே தமிழக அரசு கொண்டு வந்த சிறப்பான திட்டத்தை நாம் அனைவரும் சிறப்பாக செய்திடுவோம் சின்ன புள்ள தன்னானே நானே நன்னே தன்னே நன்னே நானே தானானே நானே நன்னே தன்னே நன்னே நானே நமது அரசு நடத்துகின்ற கலை திருவிழா போட்டியில் தனித்தனியாய் கலந்து கொண்டு ஆடிக்கடி சின்ன புள்ள தன்னானே நானே நன்னே தன்னே நன்னே நானே தானானே நானே நன்னே தன்னே நன்னே நானே மாணவரின் ஐயாவுக்கு மாணவரின் கலைத்திறனை ஊக்கப்படுத்தி நடத்திட கலை திருவிழா போட்டி தானே நடக்குதடி சின்ன புள்ள தன்னானே நானே நன்னே தானானே நானே தானானே நன்னே தன்னே நன்னே நானே வடமதுரை ஐயாவுக்கு வடமதுரை வட்டாரத்தில் கலை போட்டிகள் நடக்குது வளமாக வந்து இங்கு கலந்து கோடி சின்ன புள்ள தன்னானே நானே நன்னே தன்னே நன்னே நானே தானானே நானே நன்னே தன்னே சிங்கார ஐயாவுக்கு சிங்கார கோட்டையில அரசு பள்ளி இருக்குது சிறப்பாக நீயும் வந்து படிச்சு கோடி சின்ன புள்ள தன்னானே நானே 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 தானானே நானே நன்னே தன்னே நன்னே நானே காலை உணவு ஐயாவுக்கு காலை உணவு திட்டமுமே வகை வகையாய் இருக்குது கலகலன்னு ஓடி வந்து தின்னு கடி சின்ன புள்ள தன்னானே நானே நன்னே தன்னே நன்னே நானே தானானே நானே நன்னே தன்னே நன்னே நானே இல்லந்தேடி கல்விதானே சிறப்பாக நடக்குது இன்பமுடன் நீயும் வந்து படிச்சு கோடி சின்ன புள்ள தன்னானே நானே நன்னே தன்னே நன்னே நானே தானானே நானே நன்னே தன்னே நன்னே நானே மதுரையில ஐயாவுக்கு மதுரையில சந்தையில வாங்கி வந்தேன் மல்லிகைப்பூ மனமாற வாங்கி போய் சுட்டி கடி சின்ன புள்ள தன்னானே நானே நன்னே தன்னே நன்னே நானே தானானே நானே நன்னே தன்னே நன்னே நானே இதன்னானே நானே நன்னே தன்னே நன்னே நானே தானானே நானே நன்னே நன்னே நானே
நன்றி